போன வாரம் எங்கள் அண்ணன் மீன் தொட்டி வாங்கியிருந்தான். ஒரு 10 நாள் இருக்கும் மீன் தொட்டி வாங்கிட்டு வந்து மீன் தொட்டி விட்டு 10 நாள் ஒரு 5 நாள் நல்லா தான் இருந்துச்சு. 5 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மீனுங்கள்லாம் செத்து போகுது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு அதில் பிடிச்சதே பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு மீன். இந்த பாம்பு மீன் என்னடா டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு நினச்சேன். ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு மீன் செத்து போச்சு. ரெண்டாவது ஒரு மீன் அப்படியே படுத்துக்கிட்டே சுருண்டுக்கிட்டு இருக்குது. ஆனால் இன்னும் சாவலை. செத்தவங்க தூக்கி வெளியே போகலான்னு பார்த்தா நம்ம செத்த மாட்டுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சோப்பு கலர் மீன் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரில் போயிட்டு அங்கே கேராகி சுற்றிக்கிட்டே இருக்குது. மோட்டர் மேலே போய் உட்காருது. ஏன் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு தெரியல. தண்ணி புதுசாக மாறுறதுனால அப்படி இருக்கா இல்லை என்ன அப்படின்னு தெரியல. தெரிஞ்சவங்க தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபிஷ் டேங்க் நாங்கள் இப்போ ஃபிஷ்ஷெல்லாம் வளர்க்கலை. இதுக்கு முன்னாடி நாங்கள் ஃபிஷ் டேங்க் வச்சு அதில் ஃபிஷ்ஷெல்லாம் வச்சுருந்தோம். ஷார்க்கு எல்லாமே வச்சுருந்தோம். அப்போலாம் நல்லா தான் இருந்தது. அது கழுவு கூட மாட்டோம். ஆனால் ஷார்க்கு அப்படியே கலந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மீன் தொட்டி உடஞ்சிருச்சு. அதனால் அந்த ஃபிஷ் டேங்க் எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. அந்த ஃபிஷ்ஷும் எடுத்து கொடுத்தாச்சு. ஆனால் ஏன் இந்த மாதிரி இப்போ இந்த மீன் தொட்டி சாகுது, மீன் தொட்டியில் இருக்க மீன்லாம் சாகுது அப்படின்னு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாவம் இந்த ஸ்னேக் மீன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்குது. நாங்களும் சால்ட்டு போட்டு பார்த்தா தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள்.